திருமணமான ஒரு பெண் இன்னொருவருடன் வசித்து வருகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தன்னை கல்யாணம் செய்த அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்ட் கிட்ட பராமரிப்பு தொகை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன மாதிரியான செயல் நடந்திருக்கும்ன்றத ஒரு உதாரணமான ஒரு வழக்கில் பார்க்கலாம். இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த வழக்கில் பிட்டிஷனர் சைடில் என்ன மாதிரியான கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் பார்ட்டியான கணவர் என்ன சொல்கிறாரு, இந்த வழக்கு மேல்முறையீடு வந்திருக்கு. ஸோ அந்த மேல்முறையீடில் அந்த கணவர் என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு, ஸோ ஃபைனலாக ஜட்ஜ் என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த வழக்குக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு கிடச்சிருக்குன்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த மனைவி அவங்க கணவரும் இந்த மனைவியும் திருமணம் செய்து வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ கொஞ்ச காலம்